ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णौ वन्दे जगद्गुरुं श्रीकृष्णौ वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहो वन्दे परमानन्दमाधवम् अच्युतं केशवं रामनारायणम् अच्युतं केशवं रामनारायणम् कृष्णदामोदरं वासुदेवं हरि कृष्णदामोदरं वासुदेवं हरि श्रीधरं माधवं गोपिकावल्लभं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे जानकीनायकं रामचन्द्रं भजे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्दधे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे विष्णवे जिष्णवे शङ्खिने चक्रिणे रुक्मिणी रागिणे जानकी जानकी पल्लवी वल्लभायार्चितायात्मने कंस विध्वंसिने वंसिने ते नमः हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे जय श्री कृष्णा सर्वं कृष्णार्पणमस्तु ஒரு யோஜனை தோணித்து இதையும் பாடி ரிப்பீட் அதை ஒரே ஒரு ஸ்டான்ஸா கூட எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டு எடுத்துக்கலாம். எல்லோருக்குமே மனப்பாடம் ஆயிரும், எல்லாருமே ரிப்பீட் பண்ணலாம். அது அச்சுதம் கேசவம் மட்டும் அச்சுதம் கேசவம் ராம அது வரைக்கும் ஃபுல்லா ஒரு வரி ரிப்பீட், அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை. சரி, நம்ம ஆனந்தி பிரகாஷ் ரொம்ப நாளாச்சு. பிரகாஷ் இப்போ ஆபீஸ் அவன் ஜாயின் பண்ணிட்டான் புது கம்பெனில. அவனுக்கு அமெரிக்கன் கம்பெனின்றதுனால அப் டு லைன் 11 o'clock வரைக்கும் ஈவினிங். அவனால வரவே முடியாது. ஆனந்தியும் வருது இல்லை, ரொம்ப நாளாச்சு. ஆனந்தி வருதே இல்லை. ஆமா. சரி, ஸோ நம்ம இந்த நேற்று சொன்னோம் இல்லையா, துக்கேஷு அனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருஹ வீதராக பயக்ரோத ஸ்திததீர் முனிருச்யதே. துக்கத்தில் உத்வேகமடையாத மனம். உத்வேகம், துக்கம்னா பெயின், டிஸ்கம்ஃபர்ட். அது கிரீஃப் மட்டும் எடுத்துக்க முடியாது, வருத்தம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் மட்டும் எடுக்க முடியாது. ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட்டில் உத்வேகம் அடையாத மனம். இந்த உத்வேகத்துக்கு ஒரு ஈக்விவலண்ட் வார்த்தை
நம்ம சொல்லலாம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, யூஃபோரியா, டிப்ரெஷன், இதெல்லாம் அதனுடைய ஒரு ஒரு ஈக்குவலன்ட் வார்த்தைன்னு சொல்லலாம். அந்த உத்வேகம் பாதிக்கப்படுறது நம்முடைய இன்டீரியர். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ஆங்ஸைட்டி சிண்ட்ரோம், அதை சரி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் பல பல வகையான முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பாக யோக வகுப்புகள், யோகம், பிராணாயாமம், தியானம். நம்ம இங்கே இருக்கிறவங்களில் சத்யா இன்னைக்கு வந்திருக்காள. சத்யா கூட யோகாசன டீச்சர் இருக்கா நினைக்கிறேன். சின்னதா அவங்களுடைய வீட்டில் ஒரு 3-4 பேர், 8 பேர், 5 பேர் அப்படின்னு வர பக்கத்துலேருந்து நடத்துகிறேன். ஸோ இதெல்லாம் பெரிய ரொம்ப பிரபலமாக இருக்கு இந்த விஷயங்கள்லாம். பெரிய பெரிய இது நம்ம ஜக்கி வாசுதேவனுடைய சென்டர்லலாம் 1,00,000 ரூபாய், 2,00,000 ரூபாயெல்லாம் கூட ஃபீஸு. என்னுடைய பெரியம்மா பையன் ஒருத்தன் அங்கே இதில் என்னது ராயல் ஸ்காட்லாண்ட் பேங்க், RSBR அப்படின்னு ஒரு பேங்க்கு. அந்த பேங்க்குக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு இன்சார்ஜ், வைஸ் பிரசிடென்ட். அவன் வருவான் இங்கே, இந்த ஜக்கி வாசுதேவன் வருஷத்தில் ஒரு நாள் 5 நாள் இருந்துட்டு போவான். ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு அதை பற்றி வர்ணனை பண்ணுவான். பட் எவ்வளோ தூரம் அது போச்சுன்னு தெரியாது உள்ளே போகிறதுன்னு. பட் இருந்துட்டு போவான். அவனுக்கு ஏற்றபடி நல்ல ஏசி ரூமு, நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தங்குற ஏற்பாடு அதெல்லாமும் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. சாதாரண ஹாலில் எல்லோரும் ஜமக்காலம் விரித்து படுத்துப்போம் அப்படின்னா. ஸோ இப்படி நிறைய முயற்சி. நான் சொல்லுவேன், போதைப்பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல், அதுக்கு அப்புறம் அதிகமான பெரிய பிஸ்னஸ் அப்படின்னா யோகாசன பிஸ்னஸ் தான். யோகாசனம், பிராணாயாமம் தான். கோடி கோடியில் VKS ஐயங்கார் அமெரிக்காவில் போயிட்டு அவருக்கு சொல்கிறாங்க, 1 கோடி பேர் அமெரிக்காவில் மட்டுமே சிஷ்யர்கள் இருந்தாங்களாம். அதனால் ஆஸ்ட்ரோ, அவங்களுடைய இஸ்ரோவில் அமெரிக்காவுடைய அந்த நாசா மேலே வானத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு ஐயங்கார் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்களாம். ஐயங்கார்னு ஒரு பேர். ஹட்டயோகா அப்படிங்கிறது டிக்ஷனரியில் ஒரு சாதாரண பெயர் ஆயிடுது, இங்கிலீஷ் டிக்ஷனரி. ஹட்டயோகா அடம் பிடித்து உடம்பை மறுக்கி முறுக்கி வளக்கி மடக்கி குறிப்பிட்ட நிலையில் நிறுத்துவது, அதுக்கு பேர் ஹட்ட யோகா. இந்த ஆசனம்ங்கிறதெல்லாம் அதுதான். கிட்டத்தட்ட பதஞ்சலி சொல்கிற ஆசனங்கள் வேற. ஸோ இன்னைக்கு அது பெரிய ஒரு நான் இந்த இவர் இருக்கார்ல இங்கே பெங்களூரில், அவருக்கு நான் ஆரம்பத்தில் நான் போனபோது நானும் அந்த யோகாசனத்தை பற்றிலாம் தெரிஞ்சு இது பண்ணேன். என்ன பண்ணுறாங்க, இப்படி பெரிய அமைப்பாக வளர்ந்துருக்கே அப்படின்லாம். நீ உனக்கு போஸ்டர்லேருந்து எடுத்து நோட்டீஸ் எல்லாரும் வரைய கொடுத்துட்றாரு. நம்ம ஏரியாவில் நம்ம நடத்தினோன்னு வந்துட்டு ஒரு 30 பேர் வந்தான்னு வச்சுக்க, அவர் சிட்டிக்கு தகுந்தாப்பில் ரேட் வச்சுருக்காரு. சென்னை, நாக்பூரில் இருந்தவங்கள்லாம் 400 ரூபா அவருக்கு அனுப்பணும். ஒரு ஆளுடைய ஃபீஸ்லேருந்து 400 ரூபா அவருக்கு அனுப்பணும். ஸோ அவர் 10 பேருக்கு சொல்லி கொடுத்தாருன்னா 10 பேர் அவர் 500 வாங்கிக்கலாம், 1000 வாங்கிக்கலாம் ஃபீஸு. ஆனால் 400 ரூபா பெங்களூருக்கு அனுப்பணும் ரவிசங்கருக்கு. ராயல்ட்டியாம் சுதர்ஷன் சக்ரா, அப்படி சுதர்ஷன் கிரியான்னு ஒன்றை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவர் பேட்டன்ட் பண்ணியிருக்காரு அமெரிக்கா சட்டங்களில். அந்த பேட்டன்ட் பண்ணதுனால ஒவ்வொருத்தருக்கு நான் போய் சுதர்ஷன் கிரியா கற்றுக் கொடுத்தா அதுக்கு அவருக்கு பணம் கொடுக்கணும். ஆனால் அது ஒன்றும் இல்லை, நம்ம பழைய பிராணாயாமில் இருக்கிற பஸ்திரிக்கா, அதில் இவர் கொஞ்சம் ஆக்ஷன்லாம் பண்ணி கையை எப்படி அப்படின்னு மேலே சைட்லேருந்து அப்படிலாம் ஏதோ ஒரு கேசட்டெல்லாம் கொடுக்குறாரு அதுக்கு. அது பெரிய பாப்புலர். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவருடைய மவுஸு. அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்ங்கிற பேரில் நிறைய. இவர் ஒன்று நடத்துகிறார், இங்கே ஒரு தாடிக்காரர் இருக்கார் நம்ம ஊரில், பொள்ளாச்சி கிட்ட எங்கேயோ அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது.
அவருடைய சிஷ்யர்கள்ட்ட போய் பார்த்தா அவங்கெல்லாம் இவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்க போகிறது, ஏதோ ஒரு மேக்னட்டிசம் பற்றி அவர் ஏதோ தியரி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு. அவரவர் நிறைய பேர் இந்த மாதிரி மகேஷ் யோகின்னு ஒரு ஆள் அங்கே போயிட்டு வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, வெஸ்டர்ன் வேர்ல்டில் உலகத்தில் நிறைய டிவி ஸ்டேஷனுக்கு சொந்தக்காரன், நிறைய ரேடியோ ஸ்டேஷனுக்கு சொந்தக்காரன், யூனிவர்சிட்டிக்கு சொந்தக்காரன், நூற்றுக்கணக்கில் மிகப்பெரிய சொத்து மகேஷ் யோகி. நான் ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளியில் வந்த புதுசில் எனக்கு வருமானத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணத்தோடு நான் அப்படியே சுற்றினேன், என்ன செய்யலான்னு புரியாமல். அப்போ ரிஷிகேஷ் போயிருந்தேன். ரிஷிகேஷில் ஒரு மலை விற்பனைக்குன்னு சொன்னோம். நான் போய் பார்த்துட்டு வந்தேன் என்ன இருக்குது அதுலன்னு. 6 கோடியாம் அதுக்கு விலை, வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு சொன்னோம். அங்கே பெரிய ஒரு ஹாலு, கான்ஃபரன்ஸ் ஹாலு, ஒரு 80 காட்டேஜ் தனித்தனியாக. காட்டேஜில் எப்படி இருக்குன்னா டபுள் ஃப்ளோர், ஒன்று பூமிக்கடியில் இருக்குது, ஒன்று பூமிக்கு மேலே இருக்குது. தியானம் செய்ய, ராத்திரி படுக்க, பாத்ரூம் லெட்ரினும் உள்ளே இருக்குது. அதுக்கெல்லாம் என்னமோ இது பண்ணி ரொம்ப அந்த ஹாலே ரொம்ப அருமையாக இருக்குது. 800 1000 பேர் உட்காரலாம் அந்த மாதிரி. அவர் இங்கேருந்து அதை விட்டுட்டு போயிட்டார். அங்கே வெஸ்ட்டில் இதை விட அதிக பணம் கிடைக்கிறது, அதனால் அங்கே போயிட்டார். அவர் என்னமோ டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் ஒன்று சொல்லி கொடுப்பார். அதை நாங்கள் கிண்டல் பண்ணுவோம், டிரான்சென்டென்டல் மெடிடேஷன். அது பெரிய பாப்புலர். அது நிறைய ஸ்கூலு, அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, மகரிஷி வித்யாலய் அப்படின்னு நிறைய இடத்துல பெரிய பெரிய ஸ்கூல் இருக்குது. அந்த மாதிரி இதுக்கு இவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குது அப்படின்னா இவ்வளவு இது ப்ராப்ளமும் இருக்குதுன்னு தெரியுது. ஸோ நம்ம சொல்லி கொடுக்குறவங்க கண்ணோட்டத்தோட, சத்யா உன்னுடைய அனுபவத்தை நீ சொல்லு, மற்றவங்க இந்த மாதிரி கிளாஸுக்கு நம்ம போயிருந்தால் அதை பற்றி அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். என்ன ஃபீஸ்லேருந்து எடுத்து எல்லாம் சொல்லுங்கள், எத்தனை நாள் இருந்தது, என்ன பண்ணினோம், என்ன சொல்லி கொடுத்தாங்க. ஸ்ட்ரெஸ், அதாவது உத்வேகம். உத்வேகம்னு சொன்னால் நெகட்டிவ் சைடில் கீழே இறக்குவது, மேலே தூக்குவது. அதி உற்சாகம், யுஃபோரியான்னு சொல்கிறோம் இல்லையா, துள்ளி குதிக்கிறது, ஆகாசத்துக்கும் பூமிக்கும் நடுவில் துள்ளி குதிக்கிறது, அதுவும் உத்வேகம்தான். இது டிப்ரெஷனும் உத்வேகம் தான். அப்படியே நகத்தை கடிச்சுட்டு ஒரு இடத்துல கார்னரில் போய் கூணல் போட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது, அதுவும் இல்லை சுருண்டு படுத்திருக்கிறது, மேலே ஃபுல்லாக போட்டு டார்க் ரூமில் லைட்டு போட்டுக்காம, வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் படுத்து கிடக்கு, வெளியில் வர விருப்பம் இல்லாமல். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம், 2 எக்ஸ்ட்ரீம். இது ஏதோ ஒரு வருத்தத்தினால, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால, ஏதோ ஒரு ஆங்ஸைட்டினால, ஏதோ ஒரு டிப்ரெஷன்னால. ஸோ இந்த விஷயம் நம்ம இன்னைக்கு நேரடி அனுபவங்களை பேசுங்க. நெகட்டிவாக யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்காக இல்லை, இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது யாரும் அமைப்பை நம்ம குறை சொல்கிறதுக்கு அதுக்காக இல்லை. ஆனால் அதெல்லாம் பெரிய ஒர்க் பண்ணுறான், பெரிய 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 ஆயிரக்கணக்கில் வராங்க. அங்கே நான் பதஞ்சலியோடைய இதில் போயிருந்தேன், ஹரித்வார் கிட்டக்க ஒரு வாரம் போய் தங்கியிருந்தேன். அவர் என்னை கூப்பிட்டு மேலே கூப்பிட்டு அவர் என்னோட நிறைய கேள்வியெல்லாம் கேட்டு பேசினார். நானும் 2-3 கேள்வி கேட்க தான் வந்தேன்னு சொன்னேன். எனக்கு 7 நாள் தங்கினப்புறம் என்கிட்ட ஃபீஸ் கூட வாங்கலை. 5 ஸ்டார் மாதிரி இருக்க தங்குற இடமெல்லாம், என்கிட்ட பணம் வாங்கலை. அப்புறம் அவர் ஒரு டாக்டர் ஆரியான்னு ஒருத்தருக்கு சொல்லி இவரோட இன்டர்வியூலாம் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பி வைன்னு சொன்னார். அவர் டெய்லி என்னோட உட்காருவார் 1 மணி நேரம், நிறைய விஷயம் பேசணும். 7 கட்டடங்கள், 7 மாடி கட்டடங்கள், 7 மாடி, ஒவ்வொன்றும் 7 மாடி கட்டடம். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 12 ரூம்ஸ் இருக்குது. நல்ல நல்ல 3-5 ஸ்டார் உள்ள ரூம்ஸ். ஃபுல்லாக கேம்பஸ் முழுக்க ஆடியோ சிஸ்டம் இருக்குது. இது இருக்குது, பெரிய கிட்டத்தட்ட 6000-8000 பேர், 3000 மினிமம் இருக்கும், எனக்கு ஐடியா இல்லை, உட்காரக்கூடிய பெரிய ஒரு மெடிடேஷன், அது யோகாசன மண்டபம் இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ டிவிலாம் நடத்துகிறார், அவருக்குன்னு சேனல் இருக்குது அவருக்கு. முதல்லலாம் அவர் பச்சை பாஸில் ஒரு இது நடந்தது. அப்போ 8000 ரூபா ஃபீஸ் அவரோடது. 8000 ரூபா. விடிகாலில் 5 மணிக்கு வரணும், 5 மணிக்கு கேட்டை பூட்டிடுவாங்க, அப்புறம் யாரும் வரக்கூடாது.
ஆனால் ஒரு 2000 பேர் 2500 பேர் வந்தாங்க அவருடைய கேம்புக்கு. அந்த பச்சை பாஸ் நடந்தபோது ரொம்ப வருஷம் முன்னால். இப்போல்லாம் அவர் ஃபீஸ் வாங்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டுடைய போலீஸு, கவர்மெண்ட்டுடைய அமைப்புகளுக்கு, மிலிட்ரிக்கு, அவருக்கெல்லாம் சொல்லணும். கவர்மெண்ட்டே ஏதாவது ஃபீஸ் கொடுக்குமா இருக்கும். ஆனால் யோகாசனத்துக்கு ஃபீஸ் வாங்குறது இல்லை. பெரிய வேலை பண்ணியிருக்கார், சந்தேகமே கிடையாது. அதாவது அவருடைய சூப்பர் ஸ்டோர், மால்னு சொல்கிறோம்ல, டிபார்ட்மெண்டல் சூப்பர் ஸ்டோர் நார்த்தில் நிறைய இடத்துல இருக்குது. சூப்பர் ஸ்டோர் வெறும் பதஞ்சலியோடைய ப்ராடக்ட் மட்டும் இருக்கும். அதில் வெளி கம்பெனியோட ப்ராடக்டே இருக்காது. பெரிய நீங்கள் எக்ஸ்பிரஸ் மால் அதெல்லாம் அளவுக்கு கிராண்டாக இருக்கும். அத்தனை ப்ராடக்ட்ஸ் அவரோடது இருக்குது. மெடிசினல் ப்ராடக்ட்ஸு, பேரா ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் மற்ற கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். 10,000 கோடி ரூபாய் அவருடைய பிஸ்னஸ் டர்ன். ஸோ அவரை குறைவாக சொல்லலை. ஆனால் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது. இதை நம்ம இந்த மாதிரி ஏதாவது அட்டென்ட் பண்ணியிருக்கோமா, நேராக அனுபவிச்சிருக்கோமா, அதில் நமக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன, அது எப்படி இருந்தது? ஒரு ஷார்ட் டேர்ம் அந்த போயிட்டு இருக்கும்போது, அதை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இருந்தது, அட்டென்ட் பண்ணி வந்த புதுசு, ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்த புதுசில் எப்படி இருந்தது, இப்போ 1 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு என்ன நிலை இருக்குது, அது இந்த மாதிரி ஒரு ஸ்டடியாக சொல்லுங்கள். யார் வேணா சொல்லலாம், ஆரம்பிக்கலாம். சத்யா, உன்னுடைய கிளாஸில் எத்தனை பேர் வர்றாங்க இப்போல்லாம் யோகாசன கிளாஸில்? ஒரு 4 பேர் 3 பேர் மாதிரி வருவாங்க சார். ஆனா ரெகுலரா இல்ல. அவங்க கொஞ்சம் டைம் கொஞ்சம் முன்னப்பின வர்றதுனால ரெகுலரா அவங்களால வர முடியல. அது மாதிரி இருக்கும். என்ன கமெண்ட் என்ன சொல்றாங்க? ஒரு 10 நாள் வந்தாங்கன்னா அவங்களுடைய ரெஸ்பான்ஸ், கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, என்ன சொல்றாங்க? தெரிஞ்சவங்களா இருந்தா ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, என்ன வெயிட்டே குறைய மாட்டேங்குது, நான் ஒரு 10 நாளா வந்தேனே வெயிட் குறையல அப்படிதான் ஃபர்ஸ்ட் கமெண்டே வரும். இப்ப இது கொஞ்சம் தெரியாதவங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலம் அப்படி யாரா வந்தாங்கன்னா அவங்களும் ஒண்ணு சாங் பாட்டு பண்ணிட்டு ஓகே நல்லா இருக்குதுங்க அப்படின்வாங்க. நல்லா இருக்குதுன்னு பொதுவா, ஆனா ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொல்லுவாங்க குறிப்பா? ஏன்னா ரெண்டுக்கும் 48 டேஸாவது போனாதான் கொஞ்சமாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். வந்துட்டு ஒரு 1 வீக் முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒண்ணும் தெரியலையே ஒண்ணும் தெரியலையே சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் ஓகே நல்லா இருக்குது, அவ்வளவுதான். ஏன்னா ரெகுலரா வர முடியலங்க சார், அதுதான் ப்ராப்ளம். ஒரு ஸ்கூல்ல நான் உட்காந்துருந்தேன், பிரின்சிபல் ரூம்ல, கே நகர்ல ஒரு ஸ்கூல். நான் பேசிட்டு இருக்கோம், கீதான்னு ஏதோ பேர் அந்த டீச்சர், பிரின்சிபலுடைய பேர். அங்கே பின்னால ஒரு குரல், என்ன மேடம் இன்னும் அவருக்கு எழுத படிக்கவே தெரியல, இங்கிலீஷ் ஏபிசிலாம் அப்படின்னா. நான் திரும்பி பார்த்தேன், யாருன்னா கையில் 3 வயசு 4 வயசு. ஏம்மா ஸ்கூலில் எத்தனை வருஷமா வரான்னு? இப்போ 2ஆம் தேதி ஸ்கூல் ஆரம்பிச்சலேருந்து வரான். அன்னைக்கு 24 ஜூன் மாதம் 24. இதனால இதே தான் எல்லா நிறைய பேர், அது யோகாசனத்துக்கும் பொருந்தும், பரதநாட்டியத்துக்கும் பொருந்தும், சங்கீதத்துக்கும் பொருந்தும். நான் கிளாஸ் போகும்போது 5 இயர்ஸ் போனேன் சார் யோகா கிளாஸ்க்கு. நான் எங்க மேம் கிட்ட போவோம். போனீங்கன்னா நாங்க எதுவுமே இது மாதிரிலாம் கம்ப்ளைண்டே சொன்னது இல்லை. அதே மாதிரி அந்த டைமிங் தான் கரெக்டா காலையில பாத்தீங்கன்னா 7 to 8 வைப்பாங்க. அதுல வந்து அந்த 7 o'clock ஆனோடனே எப்படியாவது போயிடணும், இல்லைன்னா அந்த குடியார சொல்லுவாங்க பாருங்க, கையெல்லாம் நடுங்க, அது மாதிரி ஆயிரும். போயே ஆகணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ரெகுலர் அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி இருந்தா மட்டும்தான் பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அது கரெக்டா இருக்கும். ஸோ முதல் விஷயம் நம்ம வந்து ஒண்ணு பண்ணலாமா, இந்த உத்வேகம் அடையாத மனசு வரத்துக்கு நம்ம எந்த முயற்சி பண்ணினாலும் அதுல ரெகுலாரிட்டி முதல் கண்டிஷன் அப்படின்னு இந்த நாங்கள் 2 பேரும் பேசியதுலேருந்து நம்ம முடிவு பண்ணலாமா? ரெகுலாரிட்டி, தொடர்ச்சி, கன்சிஸ்டன்ட். நான் இன்னைக்கு ஒரு தபஸ்வியை பார்த்தேன். அவர் தபஸ்வி தான் உண்மையிலேயே. திருவானைக்கோவில் திருச்சியில் இருக்காராம். அங்கே சிந்தாமணி மலைப்பிள்ளையார் கோயில்கிட்ட ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்துகிறாரு, டைப்பிங் இன்ஸ்டிடியூட். உள்ளே போகணும், நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 2-3 ஃபோட்டோ.
ஆனால் இப்போ எனக்கு அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு நான் இந்த ஆன்லைனில் எதுலேயுமே இல்லை. அப்பப்பா, அவருக்கு ஒரு 78 வயசு ஏதாவது இருக்கும், 75 வயசு மேலே இருக்கும். 5:30 மணிக்கு முதல் பேட்சாம் டைப்பிங். இப்போ கம்ப்யூட்டர் காலம், லேப்டாப் வந்தாச்சு, ஆனால் டைப்பிங் 140 டைப்ரைட்டர் இருக்கு. 5:30 மணிக்கு முதல் பேட்ச். இவர் 4:30 மணிக்கு வந்துடுவாராம். அங்கே சத்தமே டக்கு 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 டக்குன்னு அந்த டைப்ரைட்டரோட சத்தம் அற்புதமாக இருந்தது கேட்க. உட்காந்துருக்காரு. மத்தியானம் 5:30லேருந்து 6:30, 6:30லேருந்து 7:30 அப்படின்னு பேட்ச்சு. 12:30 மணிக்கு கடைசி பேட்ச். நான் போனபோது 12, 12:15 அந்த பேட்ச் கடைசியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அல்ல 1:30க்கு அந்த மாதிரி. அது வரைக்கும் நான் நாள் தவறாமல் எத்தனை வருஷமாக நடக்கிறது கேட்குறீங்க? 92 வருஷமாக நடக்கிறது டைப்பிங் இன்ஸ்டிடியூட். இப்போ கவர்மெண்ட் வந்து நாங்கள் பரீட்சை இவங்களுக்கெல்லாம் நடத்த மாட்டோம், சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம், இவங்களுக்கு அனுமதி இல்லை, நீங்கள் டைப்பிங் இன்ஸ்டிடியூட் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட் கண்டிஷன் போட்டிருக்காராம். அதனால் இவங்க வந்து ஏதோ கேஸு போட்டிருக்கான்னு ஏதோ சொன்னார், எனக்கு அது புரியலை. அந்த மாதிரி தொடர்ச்சி எந்த விஷயமா இருந்தாலும் தொடர்ச்சி ரொம்ப அவசியம். அற்புதமான நபராக இருந்தார். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தபோது ரொம்ப மனசுக்கு ஆனந்தமாக இருந்தது. அது மாதிரி தொடர்ச்சி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் டீஸ்ட்ரெஸிங். அனுத்வேகரம், புத்தி யோகம், இந்த ஸ்தித பிரஜன், இந்த மாதிரி விஷயத்தை அடையிறதுக்கு கூட கன்சிஸ்டன்சி அண்ட் கண்டினியூட்டி. சொல்லுங்க, வேற யாராவது பேசுங்க. நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசினா நம்ம யூடியூப்பில் வெவ்வேறு முகங்கள் வரும். இல்லைன்னா நான், பிரேமா, இந்த 2 முகங்கள் தான் போன ஒரு 10-20 வீடியோவாக 2 மட்டும்தான் வருது. யார் பேசினாலும் வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க. நான் போடுறதில்ல, அதுவே சூஸ் பண்ணிக்கிறது ஏதோ ஒரு படத்தை வீடியோவில். பேசுங்கண்ணா. சின்ன வயசில் எனக்கு ஒரு ராஜகோபாலன்னு ஒரு வாத்தியார் இருந்தார். நாக்பூர், தமிழ் தான். அங்கே நம்ம ஸ்கூலில் எல்லா டீச்சருமே தமிழ். அவர் வந்து 4ஆம் கிளாஸ்க்கு எனக்கு கிளாஸ் டீச்சர். முதல் வாரத்திலே சொன்னார். அவர் தான் எனக்கு இந்த ஸ்ரேயஸ் பிரியஸ் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தையை அறிமுகப்படுத்தினார். நமக்கு பிடித்திருக்கு, நமக்கு நல்லது செய்யும், இது 2ல் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது அந்த சப்ஜெக்டே எனக்கு அந்த 4ஆம் கிளாஸில் அறிமுகமாச்சு. அவர் ஒரு விஷயம் சொன்னார், டேய், யாரெல்லாம் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திருப்பீங்களோ 5:30 மணிக்கு எங்கள் வீட்டு மாடியில் அங்கே வந்தால் நான் யோகாசனம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னாரு. 5:30 மணிக்கு. அது எங்கள் வீட்டிலேருந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து இல்லை ஓடி தான் போகணும். அப்போ நான் வந்து 4:45க்கு எழுந்திருக்கணும். 4ஆம் கிளாஸில் நான் ஒரு 6-8 மாதம் அவர் ஸ்கூலில் அவர் கிளாஸில் இருக்கிற வரைக்கும் போகணும். அது மாதிரி அந்த ஏதாவது முயற்சி. அவர் பெரிய ஆளாக இருக்கணும், பெரிய பிரபலமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி சின்சியராக போனால் நமக்கு லாபம். அவர் ரொம்ப சாதாரண டீச்சராக கூட இருக்கலாம், அதில் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம இந்த மாதிரி நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சொல்லுங்க யாராவது. டீஸ்ட்ரெஸிங். நீங்கள் பேசலைன்னா நானே பேசிட்டு இருப்பேன். அப்புறம் வாங்க ஸ்ரீனிவாஸ். ஸ்ரீராம், நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் நான் வந்து 2009-10 ரஃப்லி அபவுட் 14-15 இயர்ஸ் பேக்ல இருந்து ராம்தேவை ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். பாபா ராம்தேவ், நீங்க சொன்னது அமேசிங்கா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய மார்னிங் செஷன்ஸ் ரிவ்யூ ரொம்ப, அவர் வந்து யோகாவோட ஒரு விதமான பேட்ரியாட்டிசமும் கொடுத்துட்டு இருந்தார். So I was always floored by அவருடைய powerful speeches, அவருடைய zeal and various other things ரொம்ப பிடிச்சிருந்தது, amongst other things. ஏன்னா யோகா தான் ரொம்ப மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹிஸ். எத்தனை நாள் பண்ணீங்க தொடர்ச்சியா?
இது வரைக்கும் மோரலஸ் நான் வந்து கார்த்தால உட்கார்ந்து எங்க வந்து கொஞ்சம் கன்வீனியன்டா இருந்தது. பிகாஸ் அவர் ஆஸ்தான ஒரு டிவில அவருடைய ஆஸ்தா டிவில இது பண்ணியிருந்தேன். ஸோ அவர் பண்ற பேஸ் அண்ட் அதர் திங்ஸ் இஸ் அ லிட்டில் டஃப். ஏன்னா அவர் பட் அவர் வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்லோ பேஸ்ல யூஸ் டு டூ இட், பட் நாட் ஆல். பட் அவர் கொடுக்கக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் இருந்தது அண்ட் நிறைய இன்டர்ஸ்பர்ஸ்ட் வித் ஹிஸ் டாக்ஸ். அதனால கொஞ்சம் கேப் இருந்தது. ஐ என்ஜாய்ட் இன் தட் ப்ராசஸ். ஓரளவுக்கு இது பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க ஒண்ணு. பட் நம்ம மனசை விட என்னோட மனசு சொல்லணும், அது இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் வெரைட்டி. ஸோ அது மாதிரியான இந்த வெரைட்டி இதுல நான் ஈஷாவோட ஒரு சாம்பவிக்யாங்கிறதையும் நான் போனேன். ஷீஷான்ற சத்குரு அவருடைய இதுவும் பேசிக்கலி அது என்ன சொல்றது, அவருடைய லாஜிக், இந்த ஃப்ளோ, அது எல்லாமே நல்ல அமேசிங்கா தான் இருக்கு. அவர் சொல்ற இப்ப சத்யா சொல்லிட்டு இருந்த மாதிரி அவளும் ஒரு மண்டலம், எல்லாருமே மண்டலங்கிற கான்செப்ட் அங்க யூஸ் பண்றாங்க. பாபா ராம்தேவ் வந்து பிகாஸ் இட்ஸ் ஆன்லைன் அண்ட் டிவிங்கிறதுனால அவர் ஒன்றும் அவர் அங்க போய் அவர் ஆமா டெய்லி பண்ணுங்க அவர் வந்துருங்கிற நீங்க பச்சை பாஸ் சொன்ன. அதுக்கப்புறமா இப்ப ஒரு 5-6 இயர்ஸ் பேக் கூட அவர் வந்திருந்தார், மெட்ராஸ்க்கு வந்திருந்தார். ஆஸ் யூ செட், அவர் இப்பெல்லாம் அந்த ஃபீஸஸ்ன்ற அந்த இதுல அவர் இது பண்றது அவருக்கு இன் thousands people come in for the morning. இது அவரோட ஊர்ல நாங்க இதுக்கே எனக்கு கேள்வி ஏன்னா நீங்க உங்களுக்குள்ள இந்த கண்டினியூஸ் இதனால என்ன மாற்று ஏதாவது நீங்க அனுபவிச்சு? கரெக்ட், அதுதான் சொல்றேன். அது ஒரு மெயின் திங் இந்த லெட்ஸ் சே the yoga of Ramdev and other things எல்லாம் நான் பார்த்தேன்னா இட்ஸ் more to do with அது இந்த பிசிக்கல் பிராணாயாமம் டிஃப்ரெண்ட். இது கபால் பாதிங்கிறதெல்லாம் அவர் மூலமா தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு மெனி ஆஃப் தோஸ் திங்ஸ். அவர் இந்த கபால் பாதி பண்றதுல இந்த டீப் பிரீத்திங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் இந்த போத் ஈஷா as well as சத்குரு இவரதோட சுதர்ஷன் கிரியாவை பத்தி நீங்க சொன்னேன். அது ரெண்டுத்துலயுமே என்னை விட என்னுடைய ஒய்ஃப் காட் டு பெனிஃபிட் அவுட் ஆஃப் சுதர்ஷன் கிரியா மோஸ்ட், எஸ்பெஷலி அந்த சோகம் பிரீத்திங்னு சொல்றான். அண்ட் அதனுடைய பேட்டர்ன், the pattern is long breaths, fast breaths, slow breath, இந்த மாதிரி 3 பேட்டர்ன்ல ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் அது 400 times அந்த பிரீத்திங் பண்ணணும் இன் அபவுட் ரஃப்லி அபவுட் 8 minutes to 10 minutes. அந்த மாதிரி ஒரு பிரீத்தோட இது பண்றது அது இட் இஸ் ரியலி ஹெல்ப் பிசிக்கலி சொல்றேன். How I got introduced to Sudarshan Kriya was through a colleague of mine when I was working, a lady, and she came to just like very casual living. அவங்க சொன்னாங்க என்னுடைய the menstrual issue got solved because of this அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் அக்ரூ. இன்னொரு கேள்வி வருது நீங்க இப்ப பேசுறதுல இருந்து. இந்த மாதிரி கிளாமரஸா ரொம்ப பாப்புலரா இருக்கிற நபர்கள் அவர்கிட்ட நம்ம போறோம். இப்ப சத்யா மாதிரி கேஷுவலா நம்ம நம்ம தெருவில் நம்ம கார்னர்ல 3-5 பேர் 8 பேருக்கு அதே டெடிகேஷனோட அங்கே போக முடியறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. யாராவது நீங்க அனுபவிச்சிருந்தா பேசுங்க, சொல்லுங்க. ஆக்சுவலி நான் சுதர்ஷன் கிரியா அவருக்கு இவர்கிட்ட போகவே இல்லை. இங்க ஆக்சுவலி என்னுடைய ஓன் கசின் ஃபார் ஆல் த கசின்ஸ் ஹூஸ் இன் AOL ஆர்ட் ஆஃப் லிவிங், he organized one. அவருக்கு அதுவும் இந்த நீங்க சொல்ற அந்த ஃபீ பேமெண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் அப்ளை, பிகாஸ் அது அவங்களுக்கு ஒரு ரூலா அது நியமமா பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பேமெண்ட் டு த பேரண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆல் தட். பட் அவர் தான். ஸோ இட்ஸ் நாட் ரியலி கிளாமரஸ் as you say.
பட் இட் இஸ் எங்களுடைய ஒரு டச் பாயிண்ட் இஸ் அவர் ஓன் கசன் வாஸ் டூயிங் இட். இட் ஹேப்பன் ஒன்லி இன் 20 just around the COVID times, 2018 or 19, I'm not just around that time தான் ஆச்சு. ஆனா அது my wife is to date following it and she is immensely benefited out of it. அது இருக்கு. Then one last thing which I want to say, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே சில இடத்துல அவ வந்து they try to keep it to the bodily pranayams and other things or some yogic postures, not all. அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு aspect that they are trying to tell us, and more of a philosophical noteல பார்த்தீங்கன்னாக்க, அது வந்து try to distance, give ourselves some space. அந்த மைண்டை வந்து கீப் இட் ஆஃப் அண்ட் மேக் இட் இன்டு ஒரு விட்னஸ் பாவத்துக்கு கொண்டு வந்து எனி ஆக்டிவிட்டி பார்த்தோம்னாக்க, அந்த when you give some space to the to the problem concerned or to the activity involved and yourself, அப்போ வந்து better results can be had. அப்போ இப்போ நீங்க சொல்ற அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் எப்படி படபடப்பையோ இல்லை அச்சத்தையோ இல்லை ஒரு அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஓவர் கம் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை வந்து ஒரு விதமான சாட்சி பாவத்துல நம்ம அதை அணுகணும். somewhat create a space. இப்போ இதெல்லாமே நம்ம சாதாரண டீச்சர்ஸ் அன்பாப்புலர் சொல்லக்கூடாது, அனானிமஸாக அங்கங்கே தெருவில் சந்தில் நடத்திட்டு இருக்கிறவங்க. ஆனால் இதெல்லாமே அவர் ஓரளவுக்கு நல்லா கற்றுட்டு இருந்தால் இதெல்லாம் அவர் வாயிலையும் வரும். அங்கேயும் அந்த மாதிரி செரீன் அட்மாஸ்பியர் இருக்கும் எல்லாருக்கும். ஆனாலும் கூட இந்த ஒரு கிளேமர் மார்க்கெட்டிங்குடைய எஃபெக்ட் அது வந்து நம்ம நிறைய பேரை ஈர்க்கிறதா? அது பர்மனெண்ட்டாக இருக்குமா? நீங்கள் வந்து எக்ஸப்ஷனாக சொல்கிறேன், ரெகுலராக பண்ணுறேன்னு. நான் பார்த்த நிறைய பேர், நம்ம பையன் ஒருத்தன் இங்கே வெள்ளக்கோயிலில் அவருடைய பெரிய ஃபோட்டோ வச்சுருக்கான் சாமி ரூமில். அவர் சுதர்சன் கிரியா சொல்லி கொடுக்குறவர். நீ பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டால், நான் போயிருந்தேன் ஒரு கேம்புக்கு, ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. நான் என்னுடைய விஷயத்தில் கூட எனக்கு ஒன்றும் அவரோடலாம் கம்பேரிசன் இல்லை. சில சமயம் அந்த எண்ணம் வரும். இந்த ரங்கராஜ் பாண்டியன் நான் சொன்னதுல நீங்க பாதி தான் எடுத்துருக்கேன். ஏன்னா நானும் என் ஒய்ஃப் ரெகுலரா பண்றேன்னு தான் சொன்னேன். ஸோ ஐ டோன்ட் நோ நான் பண்றேன். ஏன்னா ஐ அம் ஆல்சோ எ கல்பிரிட். ஸோ ஐ அம் நாட் டூயிங் இட். இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை பேசுறோம். இல்ல அந்த சென்ஸ் அந்த வெளிச்சம் இல்லாம பிரமாதமா தெரியறது நோக்கி அட்ராக்ஷன் வருது. பட் அது இம்பேக்ட் இருக்கா? அவருடைய லைஃப்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கும், நிச்சயமா இருக்கும். பட் நல்ல டீவியேஷன் ஒரு 1% யார் மேலேயோ ஆகும்னு தோணுது. எனக்கு தெரியல, நான் ஸ்டடி பண்ணல. எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மை நேம் இஸ் சுஜாதா, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. ஐ லிவ் இன் an apartment, 60 ஃபிளாட் இருக்கா மாதிரி இது. திடீர்னு எங்களோட குரூப் ஒண்ணு உண்டு, வாட்ஸ்அப் குரூப்ல ஒருத்தர் வந்து போட்டாரு, இந்த மாதிரி ஐ கம் டு விசிட் மை டாட்டர் ஹியர் இன் பெங்களூர். ஐ ஹாவ் திஸ் ஹேபிட் ஆஃப் டூயிங் ரெகுலர்லி யோகா. ஐ ஸ்டார்ட் அட் 5:30 எவ்ரிடே, டெய்லி. அவர் வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து ஐ வுட் லைக் டு கம் அண்ட் டூ இட் இன் யோர் கிளப் ஹவுஸ், உங்களுடைய அந்த காமன் இதுல வந்து நான் பண்றேன். எனிபடி வாண்ட்ஸ் டு ஜாயின் கேன் ஜாயின் மீ அப்படின்னாரு. எனக்கு தனியா பண்றதுல மோட்டிவேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஐ தாட் ஓகே ஐ ஷுட் கோ, மெனி வில் கம்னு நானே நினைச்சுட்டேன். ஏன்னா ஐ ஜஸ்ட் அஸ்யூம்டு ஒன் மினிட் ஸோ நானே நினைச்சுட்டேன், ஏன்னா நிறைய பேர் வருவா அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு போனேன். கடைசியில் பார்த்தா ஐ வாஸ் தி ஒன்லி ஸ்டூடெண்ட் who went to do with him. அவர் சொன்னாரு, நான் ரெகுலரா வந்து பண்றேன். I've come to visit my daughter. He is a retired IAS officer. அவருக்கு வந்து நான் எவ்வளவு வருஷமா because of my job and the stress that I went through, நான் வந்து எவ்வளோ for so many decades I've been doing yoga so regularly. நான் என் வீட்டுல பண்ணாம I thought I'll just do it here. இது நல்லா ஓப்பனா நல்லா இருக்கிறதுனால அது அவரை பாதிக்கிறது இல்லை. நீங்க மட்டும்தான் இருக்கேங்கிறது அவருக்கு பாதிக்கிறது இல்லை. ஆமா, he didn't bother. He said if you want to come at 5:30 you can do with me, அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் அவர் வந்து more effective than sitting in a crowd of 3,000 and doing something trained. நிச்சயமா சின்ன குரூப்ல பர்சனல் டச்சோட நடத்துற இடத்துல
ஆமா. சரி. சோ ஐ வாஸ் அவர் இருந்த ஒரு 2 months என்னமோ பொண்ணு வீட்டுல இருந்தாரு. அந்த 2 monthsக்கும் நான் ஒருத்தி தான் போனேன். அதர்வைஸ் நார்மலா ஏதாவது கிளாஸ் கண்டக்ட் ஆனா என்னோட பில்டிங்ல வந்து பீப்புள் வில் கம் இன்கொயர் பண்ணுவா பர் டே இந்த சார்ஜ் அந்த மாதிரிலாம் எல்லாம் வரும். தட் த இன்ஃபர்மேஷன் வில் கீப் ஃப்ளோயிங் அண்ட் தெல் பி கொஸ்டின்ஸ் ஆல்சோ. இது என்ன இவர் இந்த மாதிரி ப்ராப்ளம் சும்மா தெரியுமா? எனக்கு டெக்ஸ்டைல் பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் டெக்ஸ்டைலை பார்த்துட்டு ரொம்ப என்ன ரொம்ப நல்லா இருக்குப்பா, அருமையாக இருக்கு, எங்கே வாங்கினேன்னு எப்போ சொல்கிறேன்னா அதனுடைய ப்ரைஸ் டேகை பார்த்த அப்புறம் சொல்கிறேன். 2000 ரூபான்னு உடனே அதுக்கப்புறம் தொட்டு பார்த்து அற்புதமாக இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கு. இது நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு என்ன பண்ணுறது? ரைட் ரைட் ரொம்ப சந்தோஷம். கடைசி ஒரு நிமிஷம் மிச்சம் இருக்கு, யாராவது ஃபாஸ்ட்